சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 219வது ஆடிப்பெருக்கு விழாவின் நினைவை போற்றும் வகையில் அரச்சலூர் ஓடா நிலையில் தீரன் சின்னமலைக்கு அரசு விழா தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் சு. முத்துசாமி தீரன் சின்னமலையின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் ஓடா நிலையில் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி தீரன் சின்னமலையின் நினைவை போற்றும் வகையில் அரசு விழாவாக தமிழக அரசின் சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அரச்சலூர் ஓடா நிலையில் தமிழக அரசின் சார்பில் 30 லட்சம் ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள 219வது நினைவு தினம் மற்றும் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு மணிமண்டபத்தில் தியாகி தீரன் சின்னமலையின் திருவுருவ வெண்கல சிலைக்கு தமிழக அரசின் சார்பில் தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் சு. முத்துசாமி, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன், பேரூர் ஆதீனம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்காரா, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜவஹர் ஆகியோர் தீரன் சின்னமலையின் திருவுருவச் சிலைக்கு தமிழக அரசின் சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினரும் பொதுமக்களும் தீரன் சின்னமலையின் நினைவை போற்றும் வகையில் திருவுருவ வெண்கல சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். தீரன் சின்னமலை அவர்களுடைய 219வது நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய சிலைக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக இங்கே அரசுனுடைய சார்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய புகழ் வணக்கத்தை தீரன் சின்னமலை அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இங்கே அந்த நிகழ்வு நடக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலே உள்ள தீரன் சின்னமலை அவருடைய சிலைக்கு மாலை அணிவிக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் அவர் இங்கே ஈரோட்டில் இருக்கிற பொழுது இங்கேயும், சென்னையில் இருக்கிற நேரத்தில் சென்னையில் உள்ள சிலைக்கும் மாலை அணிவிப்பது என்பது அவருடைய கடமையாக அவர் வைத்து கொண்டிருக்கிறார். எனவே இன்றைக்கு இந்த நிகழ்வு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து நாங்கள் கட்சியினுடைய சார்பாக குணாளன் நாடார் அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர், அவர்கள் தீரன் சின்னமலை அவர்களோடு இணைந்திருந்தவர்கள். எனவே அந்த நிகழ்ச்சிக்கும் நாங்கள் போக இருக்கிறோம். அதேபோல் கடையல் வளரில் ஒருவரான வெல்வில் ஓரி அவர்களுடைய விழாவும் அங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்கும் நாங்கள் போக இருக்கிறோம். எனவே இது எல்லாவற்றையும் இன்றைக்கு ஒன்றாக ஒரு சுதந்திர போராட்ட அந்த நாளை நினைக்கிற, அந்த வீரர்களுக்கு மரியாதை செய்கிற ஒரு நிகழ்வாக, இதில் குறிப்பாக இளைஞர்களுக்கு இது மனதிலே பட வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது.